சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவினுடைய அரசியல் சூழல்ல அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிசம். பாசிச அரசியல் அப்படின்றது இந்தியாவுல இப்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுதான் இப்போ வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு. பாசிசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணத்தை எல்லா துறைகளிலும் இருந்தால் மட்டுமே அவங்களுடைய எண்ணத்தை ஈஸியாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற காரணத்தினால எல்லா துறைகளிலும் குறிப்பாக நீதித்துறையில பாசிச அரசியலை பாசிச எண்ணம் கொண்ட நபர்களை நியமித்தால் மட்டுமே தனக்கு சாதகமான வேலைகளை செய்ய முடியும்னு சொல்லி பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில தேசிய நீதித்துறை ஆணையம் அப்படின்ற ஒண்ணு செயல்படுத்தி அதுல வெறுமன பாசிச எண்ணம் கொண்டவர்களை மட்டுமே அந்த ஆட்களை மட்டுமே நியமிக்கக்கூடிய வேலையில பாசிச அரசாங்கம் செயல்பட்டு இருந்த சூழல்ல தற்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு உச்சநீதிமன்றம் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நீதித்துறையில உச்சநீதிமன்றத்தினுடைய கொலாஜியத்தை பயன்படுத்தியே நீதித்துறையில பாசிச எண்ணம் கொண்ட ஆட்களை நியமிக்கக்கூடிய வேலையில இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு. சமீபத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பஞ்சோலி அப்படின்றவரையும் அவரை சேர்ந்து இன்னும் 2 பேரை உச்சநீதிமன்றத்தினுடைய கொலாஜியமே பரிந்துரை செஞ்சிருந்த நிலையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. 27ஆம் தேதியே அரசு அவங்களை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகளாக நியமிச்சிருந்தாங்க. மறுநாளே அவங்களை நீதிபதியாக நியமிச்சாங்க அப்படின்னா அதுல பல சந்தேகங்கள் எழுந்து தற்போது இவர்களை மறுநாளே அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய கொலாஜியத்தை பயன்படுத்தி இவர்களை குஜராத்தை சேர்ந்த நீதிபதிகளை பரிந்துரை செய்து அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டு மறுநாளே நீதிபதிகளாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கு. இவர்களை எந்த அடிப்படையில நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக உடனே அவசர அவசரமாக எதுக்காக நியமிச்சீங்க அப்படின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நீதிபதி நாகரத்னா அவர்கள் இவங்களுடைய நியமனத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. அவருடைய கருத்துக்களையும் அவர் எதனால இவங்களை நீதிபதியாக நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் அரசு மத்திய அரசு அவசரமாக இவங்களை நீதி அரசர்களாக நியமிச்சிருக்கிறாங்க. கொலீஜியத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகரத்னா நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல சீனியாரிட்டி லிஸ்ட்ல ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னா சீனியாரிட்டி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இடத்துல 57வது இடத்துலதான் குஜராத் நீதிபதியான பஞ்சோலி அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா பணிமூப்பு பட்டியல்ல 57வது இடத்துல இருக்கிறீங்க. ஆனா அவர்களை நீங்க முன்னுரிமை கொடுத்து நீதிபதியாக உடனடியாக ஆக்குனீங்க அப்படின்னா இது என்ன காரணம்? 57வது இடத்துல இருக்கக்கூடியவரை நீதிபதியாக ஆக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இத்தனை சீனியர் நீதிபதிகள் இருக்கிறாங்களே அவங்களை எல்லாம் ஏன் ஆக்கல? அவங்களை தள்ளிட்டு நீங்க 57வது இடத்துல இருக்கக்கூடிய ஆளை சூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு நீதித்துறையிலேயே ஒரு விதமான மாற்றங்களை கொண்டு வரும். ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரூல்ஸை மதிக்காம ஒரு விஷயத்த செய்யறது அப்படின்றது நீதித்துறையை அவமதிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு இப்போ மத்திய அரசாங்கம் பஞ்சோலி நீதி அரசரை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. நீதிபதி நாகரத்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பஞ்சோலி நீதிபதியினுடைய வருகை குறித்தும் குஜராத்தில இருந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்துட்டாங்க. இதை அடுத்து ஃபியூச்சர்லயும் அதிகப்படியான நீதிபதிகள் குஜராத் மாநிலத்தில இருந்து மட்டுமே வரக்கூடிய அபாயம்லாம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை இணையதளம் மூலமாக நீதித்துறையினுடைய இணையதளத்துல பகிர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பஞ்சோலி நீதிபதியினுடைய நியமனம் குறித்து கேள்விகள் மக்கள் மத்தியிலுமே வரணும் அப்படின்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனா உச்சநீதிமன்றம் அதை எதிர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தகவல் இப்ப வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஊடகம் வாயிலாக மட்டுமே இப்ப மக்களை ரீச் ஆகிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கு. இப்போ நாகரத்னா நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பஞ்சோலி அரசரினுடைய பணிகள் எந்த மாதிரி எல்லாம் உயர்வடைஞ்சிருக்கு, அவர் எங்க இருந்து எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஆயிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. பஞ்சோலி நீதிபதியை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலத்திலேயே கிட்டத்தட்ட அவர் பணியாற்றிட்டு இருந்திருக்கிறாரு. குஜராத் மாநிலத்திலே நீண்ட காலம் பணியாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில ஒரே மாநிலத்திலே பணியாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில சீனியாரிட்டி லிஸ்ட்ல அவர் ஒரு ஜூனியராக தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவோ இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியாகவோ அவரால் ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா 2023ல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்த பின்னாடி அதே ஆண்டு ஜூலைல அவர்
பாட்னா நீதிமன்றத்துக்கு வந்து அவர் பணிமாற்றம் வந்து செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாம பணிமாற்றம் செஞ்சதுக்கு பின்னாடி பாட்னாவுல வந்து அவர் பணிமாற்றம் செஞ்சு பாட்னா நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியாக பணிமாற்றம் பண்ண பின்னாடி அவருடைய அந்த குற்றச்சாட்டு வழக்கு வந்து விலக்கப்படுறாரு. ஆனா அப்படி விலக்கப்பட்டது பின்னாடி அவர் குஜராத் மாநிலத்துக்கு வந்து திருப்பி நீதிபதியாக போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகல. அவர் பாட்னாவிலேயே வந்து நீதிபதியாக இருக்கிறாரு. பாட்னா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இவரை தாண்டி ஒரு மூத்த நீதிபதி வந்து அந்த இடத்துல இல்ல அப்படின்ற காரணத்தினால பாட்னா நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வந்து பாஞ்சோலி அவர்களே வந்து நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா 5 வருடங்கள் கழித்து 2025 தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. மிகவும் ஜூனியர் நீதிபதியாக இருக்கக்கூடிய இவர் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவோ இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவோ வந்து பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது எந்த வகையில சாத்தியம் அப்படின்றது ஒரு கேள்வி வந்தாலும், ஆனா இப்போ தற்போது சீனியாரிட்டி லிஸ்ட் படி பார்க்காம 57வது இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இப்போ நீதிபதியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதே மாதிரிதான் இதற்கு முன்னாடி அருண் மிஸ்ரா அப்படின்ற நீதிபதியும் சீனியாரிட்டி லிஸ்ட் படி பின்தங்கி இருந்துமே அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக மாறி எந்த மாதிரியான பாசிச ரீதியான மத ரீதியான வழக்குகள் வந்தாலும் அருண் மிஸ்ரா அவர்கள் நீதிபதிக்கே வந்து ஒதுக்கப்பட்டு அது பெரும்பான்மையாக அவருடைய தீர்ப்புகள் வந்து பாசிச கும்பலுக்கு ஆதரவான தீர்ப்புகளாக இருந்தது அப்படின்றதுதான் அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கு. சோ இப்ப அருண் மிஸ்ராவுக்கு அடுத்தபடியாகத்தான் குஜராத் நீதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சோலி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுதான் வந்து இப்ப தற்போது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. அவருடைய தீர்ப்புகள் பெரும்பாலும் மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு விஷயமாக அமையுது. சோ அவங்களுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆதரவாக தரக்கூடிய நீதிபதிகள் அந்த எண்ணம் கொண்ட நீதிபதிகளையே வந்து நியமிக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்ப பெரிய அளவுல விவாத பொருளாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அருண் மிஸ்ரா அவர்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நீதித்துறை மாநாட்டுல பங்கேற்ற அவர் மோடி அவர்களை வந்து புகழாரம் சூட்டி பேசியிருந்தாரு. அந்த வகையில மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பல்துறை வித்தகர் மற்றும் இல்லாமல் அவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு நல்ல தலைவர் அப்படின்ற மாதிரி அருண் மிஸ்ரா அவர்கள் வந்து புகழ்ந்து பேசி இருந்தாரு. சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய வழக்குகள்லயுமே வந்து பயாஸ்டான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தாரு அப்படின்றதுதான் அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அருண் மிஸ்ரா அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அவர் நீதித்துறையிலிருந்து வெளியேறும் பொழுது அவருக்கு நடந்த விழாவை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான மூத்த நீதிபதிகள் வந்து அந்த விழாவை வந்து புறக்கணிச்சாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சோ ஏற்கனவே இருந்த அருண் மிஸ்ராவை போலவே பஞ்சோலி அவர்களும் அதே வழியில அதே முறையில தான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு எந்த வகையிலையும் அவருடைய பணி முன்னேற்றங்கள் அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலேயே இருந்து தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஆயிருக்கிறாரு அப்படின்றது நீதித்துறையில பாசிசத்தினுடைய சித்தாந்தத்தை வந்து பறைசாற்றுபவர்களை நீதிமன்றத்துல வந்து நீதிபதியாக உட்கார வைக்கிறாங்க அப்படின்றது இதுவே ஒரு சான்றா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இப்ப கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி விக்டோரியா கௌரி 2023 சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே பாசிச அரசியல் பாசிச சித்தாந்தத்தை வந்து பொதுவெளியிலேயே தான் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்றத பொதுவெளியிலேயே வந்து ஒப்புக்கொண்டவர் அப்படின்றது அடிப்படையில அவர் வந்து அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து வெளிப்படையாகவே வந்து சொன்னவங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பல கருத்துக்களை சிறுபான்மை மக்களை வந்து ஒரு விரோதியாக வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில எல்லாம் பல எதிர்ப்புகள் வந்து விக்டோரியா கௌரி அப்படின்ற அந்த நீதிபதி மேல வந்த போது கூட இவரை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்தினுடைய நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. பல எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நீதிபதியை மேல எந்த ஒரு விசாரணையோ இல்ல எந்த ஒரு நடவடிக்கையோ எடுக்காம ஒரு நிரந்தரமான நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க விக்டோரியா கௌரி அவர்கள். பல பரிந்துரைகள் வந்து இந்த பரிந்துரைகள் எல்லாமே வந்து நீக்கப்பட்டுமே அவர்கள் வந்து பாம்பே உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அலகாபாத்லயுமே வந்து இதே மாதிரியான ஒரு செயல் தான் நடந்திருக்கு. நீதிமன்றத்தினுடைய சேகர் குமார் யாதவ் அப்படின்ற நீதிபதியை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர் பொது வெளியிலேயே பிரயாக்ராஜ்ல நடந்த ஒரு நிகழ்வுல அவர் பேசினது பல சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்துச்சு. இஸ்லாமியர்களை வந்து பொது சிவில் சட்டம் வாயிலாக அவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீதியரசர் ஒரு பொது வெளியில ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசியிருந்தது கண்டனத்துக்கு உள்ளாச்சு. சோ இந்த மாதிரி அலகாபாத் பாம்பே அப்படின்னு சொல்லி எல்லா பகுதிகளிலுமே வந்து அவங்களுக்கு சாதகமான அரசியலை பேசக்கூடிய பாசிச சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு இருக்கு. தேசிய நீதித்துறை நியமனம் அப்படின்ற மாதிரி பாசிச சக்திகள் வந்து கொண்டு வந்த போது அதை எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமாக எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிஜியத்தின் வழியாகத்தான் கொண்டு வர்றது மூலமாக அவங்களுக்கு சாதகமான ஆட்களை வந்து நீதித்துறையில வந்து கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி வாதத்தை வந்து எதிர்கட்சியினர் வந்து முன் வச்சாங்க. ஆனா தற்போது மீண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியத்தின் மூலமாகவே நீதி அரசர்களை நியமிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து நியமிக்கக்கூடிய ஒரு வேலையில வந்து இறங்கி இருக்கிறாங்க. அப்படிதான்
இப்போ குஜராத்தை சேர்ந்த 3 நீதிபதிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இதே சூழல் நிலவுனா எந்த மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் வருது. அதே மாதிரி இப்போ இந்த சூழலை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.